வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் லேப்டாப். ஒரு ஸ்பேஸ் ஹிஸ்டரியோட ஒரு பகுதி வந்து இந்த லேப்டாப்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து என்கிட்ட இருக்கிறது இந்த Asus Zenbook 14X OLED Space Edition. Asus வந்து பார்த்தீங்கன்னா 1997ல் அவங்களோட முதல் லேப்டாப் P6300 கொண்டு வந்திருந்தாங்க. அந்த லேப்டாப் வந்து அந்த டைமில் வந்து மீர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக அந்த மிஷனுக்காக இதை கொண்டு போயிருந்தாங்க. பல ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அந்த லேப்டாப்பை பாராட்டினாங்க. ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக ஹீட்டிங் ஆகாமல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த முதல் லேப்டாப் ஸ்பேஸுக்கு போய் ஒரு 25 வருஷம் ஆச்சு. ஸோ அதை காமமரேட் பண்ணதுக்காக, செலிப்ரேட் பண்ணதுக்காக இந்த Asus Zenbook 14X OLED Space Edition கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பல காஸ்மிக் டச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ்லேயும் கூட, இந்த லேப்டாப்லேயும் கூட. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த அன்பாக்சிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. இப்போ பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள இந்த இன்னர் லிட்டில் வந்து இந்த ஸ்பேஸ் எடிஷன்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து இன்னொரு சில்வர் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்போட டோர் இருக்குல்ல, அது வந்து ஒரு மெட்டல் டோரில் இருக்கும். அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பீப் ஹோல் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்பேஸ் கேப்சியூலில் இந்த மாதிரி ஒரு பீப் ஹோல் இருக்கும் வெளியே பார்க்குறதுக்கு. அது மாதிரியான ஒரு ஹோல் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து லேப்டாப் உள்ளே இருக்க லேப்டாப்பும் அதில் தெரியும். அப்புறம் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், கோஆர்டினேட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சசரி பாக்ஸும் இருக்குது. அதுலேயும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது. நான் போக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லேப்டாப்பை உள்ளே வைக்கிறதுக்கும் வந்து ஒரு கவர் கேஸ் தந்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் போடுவாங்கள்ல ஸ்பேஸ் சூட், அந்த மாதிரி மெட்டீரியலில் இந்த கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் எடிஷன், Zenbook அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லேப்டாப் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லேப்டாப் எழுப்பி வருது. இன்னொரு கவர் உள்ளே தந்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பேக் பண்ணதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிரத்யேகமான ஒரு கவர் வச்சுருப்பாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி அதே மெட்டீரியலில் இது கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ளே வந்து யூசர் கைடு, சில ஸ்டிக்கர்ஸு, ஒரு ஸ்பெஷல் மெசேஜ், இந்த ஸ்பேஸ் எடிஷனை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் போட்டு தந்திருக்கிற ஒரு கவர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஏசி அடாப்டர் இருக்குது, கேபிள் தந்திருக்காங்க, டைப் சி எண்டோடு இது வருது. பொதுவாக வந்து ஆக்சசரி பாக்ஸில் நம்ம தூர போட்டுவோம் இல்லையா, இதை நீங்கள் தூர போடாண்டாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டர்டி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் லேப்டாப்பை அதில் வச்சு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் டேபிளில் வந்து கன்வீனியண்ட்டாக டைப் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சசரி பாக்ஸையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி அதை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பாயிண்ட் இது. ஸோ இந்த லேப்டாப்போட டிசைனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பேஸ் இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்மளை வந்து ஸ்பேஸ் ட்ராவலுக்கு கொண்டு போயிடுது. ஸோ இந்த லேப்டாப் வந்து முழுமையாக அலுமினியம் அலாயில் பண்ணியிருக்காங்க. 0G டைட்டானியம் ஃபினிஷ் தந்திருக்காங்க. இது வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்குல்ல, அதுக்கு சிமிலரான ஒரு ஃபினிஷில் வந்து இதை லேப்டாப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிர் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பயர் பண்ணி, அந்த மாதிரி கண்ட்ரோல் டெக்குக்கான டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி, அந்த ஷட்டில் இன்ஸ்பயர் பண்ணிய சில கோடுகள், டிசைன்ஸ்லாம் வந்து இந்த லேப்டாப்பில் போட்டிருக்காங்க. ஒரு மோஸ் கோடு கூட போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆஸ்த்ரா பெர் ஆஸ்பெரா, அதுக்கான ஒரு மோஸ் கோடு இது. ஸோ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாட்டின் வேர்டு த்ரூ ஹார்ட்ஷிப் டு த ஸ்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள் மைன்யூட்டாக ஒரு கலெக்டிபிள் ஐட்டம் மாதிரி இந்த லேப்டாப்பை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஜென் விஷன் டிஸ்பிளே. இதுவும் வந்து OLED டிஸ்பிளே தான். அதில் வந்து நீங்கள் சில கஸ்டமைஸ்டு மெசேஜஸ்லாம் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.4 kg வெயிட்டில் இருக்குது, 15.9 mm திக்னஸில் இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் டியூரபிலிட்டியில் இது கொண்டு வந்திருக்காங்க. சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு, MIL STD 810H சர்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் கிரேட் டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டியூரபிளான ஒரு லேப்டாப் இது. இப்போ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 14 inch டிஸ்பிளே, 2.8K OLED டிஸ்பிளே இதில் தந்திருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது, 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 10-bit OLED பேனல் இது. ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வந்து பரந்த நிறைய கலர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த திரையில் தெரியுது. 100% DCI-P3 கலர் கேமெட் இருக்குது. 550 nits பீக் பிரைட்னஸ். இந்த பிளாக் டெப்த் வந்து நல்லா இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.005 nits வந்து டீப் பிளாக் டெப்த்னஸ் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, நல்ல ஒரு பிளாக் டெப்த் வந்து இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பேண்டோன் சர்டிஃபைட் கலர் ஆக்குரஸி இதில் தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கலர் ஆக்குரஸி இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
HDR மட்டும் இல்லாம VESA டிஸ்ப்ளே HDR 500 ட்ரூ பிளாக் சர்டிஃபிகேஷன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் தந்திருக்காங்க. ஸோ ஒரு 70% ப்ளூ லைட் எமிஷனை குறைக்கும். ஸோ அது கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்ப்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே வந்து ஒரு நல்ல ஒரு உயர்தர டாப் நாச் டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிஸ்ப்ளே இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து Zen Vision டிஸ்ப்ளே. ஒரு 3.5 இன்ச் OLED பேனல் தந்திருக்காங்க. 256x64 ரெசல்யூஷன் 150 nits பிரைட்னஸில் இது வருது. இதில் வந்து நீங்கள் கஸ்டம் மெசேஜஸ் பண்ணிக்கலாம். மை ASUSனு ஒரு சாஃப்ட்வேர் தந்திருக்காங்க. அதில் வந்து இந்த மெசேஜஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி இதில் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்ப்ளேல வந்து டைம், டேட்டு, பேட்டரி லைஃப் தெரியும்படி வைக்கலாம். இல்லாட்டி மியூசிக் ஈக்குவலைசராக வச்சுக்கலாம். கஸ்டம் நேம் அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். MS டீம் ஸ்டேட்டஸ் இதில் போட்டுக்கலாம். பிஸ்னஸ் கார்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன்ஸ் இதில் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பல கஸ்டமைசேஷன் பண்ணி இந்த டிஸ்பிளேல நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ வந்து நல்ல ஒரு அடிஷன். போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 Thunderbolt 4 USB-C போர்ட் இருக்குது. இது வந்து 40 Gbps வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சப்போர்ட்டோடி வருது. 4K and 8K டிஸ்பிளே அவுட்புட் வந்து இதில் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்டும் இருக்குது. HDMI 2.0 போர்ட் ஒன்று இருக்குது. USB 3.2 Gen 2 Type A போர்ட் ஒன்று இருக்குது. ஆடியோ காம்போ ஜாக் தந்திருக்காங்க. மைக்ரோ SD கார்டு ரீடரும் இதில் இருக்குது. ஒரு விரல் மூலமாக இந்த லிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். எர்கோ லிஃப்ட் ஹிஞ்ச் மெக்கானிசம் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான கீபோர்டு வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் வருது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 150 டிகிரி வரைக்கும் வந்து ஸ்லாண்ட் ஆகுது. கீபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 19.05 mm கீ பிச் இருக்குது. 1.4 mm கீ ட்ராவல் தந்திருக்காங்க. பேக்லிட் கீபோர்டு இது. பவர் பட்டன் மற்றும் ஸ்பேஸ் பார் வந்து வேறு கலரில் பண்ணியிருக்காங்க. பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து எனக்கு இந்த கீபோர்டில் டைப் பண்ணுறது ரொம்பவே நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ட்ராக் பேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டச் பேட் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ASUS நம்பேட் 2.0 ஆகவும் கம்பைண்ட் ஆகுது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு நம்பர் பேட் வேணும்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டாகிள் பண்ணி இந்த நம்பர் பேடாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லாவே ஈஸியாக வேலை செய்யுது. ஸோ டாகிள் பண்ணி ட்ராக் பேட் மற்றும் நம்பர் பேடுக்கு மாற்றிக்கலாம். அந்த ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து கால்குலேட்டர் வந்து இதில் வந்து லான்ச் ஆகுது டிஸ்பிளேயில். ஸோ எளிதாக நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணால் இப்படி ஸ்வைப் பண்ணால் போதும். 720 பிக்சல் வெப்கம் தந்திருக்காங்க. உங்கள் ப்ரைவசி கன்சர்னுக்காக எலக்ட்ரானிக் வெப்கம் ஷட்டரும் தந்திருக்காங்க. ஸோ தேவையில்லாத நேரத்தில் இந்த வெப்கமை நீங்கள் ஷட் டவுன் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் வந்து தந்திருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இதில் இருக்குது. சர்டிஃபைட் அண்ட் டியூட் பை ஹார்மன் கார்டன். நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஆடியோ கிடைக்குது. டெப்த் நல்லா இருக்குது. வால்யூமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டால்பி அட்மாஸ் டூவல் ஸ்பீக்கர் இது. ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்பீக்கரும் இதில் தந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா பல காம்பினேஷன்ஸில் அவங்க கொண்டு வராங்க. எல்லாமே வந்து Intel 12th Gen H சீரிஸ் ப்ராசஸர். ஸோ i5 இருக்குது, i7 இருக்குது, i9 இருக்குது 12th Genல. ஸோ எங்கிட்ட இருக்கிறது டாப் மாடல் i9ல் பவர் ஆகுது. 32 GB RAM மற்றும் 1 TB SSD ஸ்டோரேஜ் எங்கிட்ட இருக்கிற மாடலில் இருக்குது. 16 GB ஆப்ஷன் இருக்குது. 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பல காம்பினேஷனில் இது கொண்டு வராங்க. Intel Iris Xe கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த ப்ராசஸில் கிடையாது. இன்டலோட ஓன் கிராஃபிக்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகுது. கூலிங்காக ஐஸ்கூல் தெர்மல் டெக்னாலஜின்னு கொண்டு வராங்க. 2 ஹெவி டியூட்டி ஹீட் பைப்ஸ் இருக்குது. 2 87 பிளேட் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஹீட்டிங் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. என்னோட யூசேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ஒரு கேமிங்காக உகந்த ஒரு லேப்டாப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக இது அவங்க கொண்டு வரல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக ஒரு பிஸ்னஸ் யூசர்ஸுக்கு ஒரு லேப்டாப்பை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்டிபிளான ஒரு ஐட்டம், ஒரு நார்மல் பிஸ்னஸ் யூஸுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும். கேமர்ஸுக்கான உகந்த ஒரு லேப்டாப் இது அல்ல. இப்போ மை ASUSனு ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பல கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்வேரை வந்து டயக்னாஸ்டிக் பண்ணிக்கலாம். பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மோடு தந்திருக்காங்க. ஃபுல் கெப்பாசிட்டி, பேலன்ஸ், மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன்னு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் வச்சுக்கலாம். பேலன்ஸ்ட் இல்லாட்டி விஸ்பர் மோடில் வச்சுக்கலாம். டிஸ்பிளே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மை ASUSல நீங்கள் டியூனிங் பண்ணிக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 67 வாட் ஹவர் பேட்டரி, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு 4-5 மணிக்கூருக்கான பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. படம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். படம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 to ட்ராவல் டைமில் படம் மட்டும் பார்க்குறீங்கன்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ASUSோட இந்த பிரத்யேகமான ஒரு கலெக்டிபிள் ஐட்டம்னு இதை நம்ம சொல்லலாம்.
ஒரு ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரியே இந்த லேப்டாப்புக்குள்ளே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ i5, i7, i9 விலை வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ஸ்டார்ட் ஆகுது. என்னோட மாடல் வந்து டாப் ஆஃப் த லைன் மாடல். இது வந்து 1,70,000 கிட்ட வருது. ஸோ இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு லேப்டாப் இல்லை, பட் ஒரு ஹிஸ்ட்ரியை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதுக்கான ஒரு கலெக்டிபிளான ஒரு ஐட்டம் வைக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு லேப்டாப் இது. இந்த லேப்டாப் வந்து ஒரு வித்தியாசமான லேப்டாப். அதை வந்து உங்களுக்கு காண்பிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லேப்டாப்? ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ பெறுவது தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.